ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ காட் கேம் கடவுளின் விளையாட்டு எபிசோடு 4 பார்க்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி எபிசோடு பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரி வாங்க நம்ம இப்போ எபிசோடுக்குள்ள போலாம். போன எபிசோட்ல நம்ம ஹீரோ அந்த தடியன் அடிக்க அவன் கடுப்பாய் நம்ம ஹீரோ கொல்ற ரேஞ்சுக்கு போயிருவான். டக்குன்னு பார்த்தா குறுக்க அந்த கூலிங் கிளாஸ் போட்ட வந்து தடுத்து நிப்பாட்ட அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் அவனோட கூலிங் கிளாஸ் அப்படியே மேல தூக்கி வீசிட்டு அந்த தடியனை பார்த்து, டே தடியா, என்னோட கண்ணோட கலர் என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லு பார்க்கலாம் அப்படி சொல்ல அவனோட மேஜிக் பவர் சும்மா பயங்கரமா வரும். நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டே இருக்கும்போது அவன் ஒரு செகண்ட் எங்கேயோ போயிட்டு திருப்பி அதே இடத்துக்கு வந்த மாதிரி இருக்குமா, அவன் திருப்பி கண்ணாடியை போட்டுக்குவான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த தடியனை பார்த்தா அவன் கண்ணு பயங்கர பிரகாசமா இருக்கும். அவன் கதறுவான், ஐயோ என் கண்ணுக்கு என்னாச்சு இதுலயே, என் கண்ணுக்கு என்னாச்சு, என்னடா பண்ண அப்படி சொல்லிட்டு பொந்துன்னு கீழே விழுந்துருவான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ அங்க பக்கத்துல அந்த ப்ளூ கலர் முடி இவங்க எல்லாருமே சாக்கு. நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பான், யாரா அவன் கண்ணாடியை கழட்டுனா என்ன பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லுன்னு சொன்னா அந்த தடியை என்னன்னா என் கண்ணுன்னு சொல்லிட்டு கீழே விழுந்து நாக் அவுட் ஆயிட்டான். இங்க என்ன நடக்குது? ஒவ்வொரு நாள் போக போக ரொம்ப பயங்கரமான மாஸ்டரா இருக்காங்க எல்லாருமே. இவங்களுக்கு மத்தியில நான் எப்படி பொழைக்க போறேன்னு ஒன்னும் புரியல அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருப்பானா. அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன், நான் இதுக்கு தான் இவன்ட்ட முன்னாடியே வார்னிங் கொடுத்தேன், இவன் தான் கேட்கல, சரி விடு, தம்பி உனக்கு ஒன்னும் இல்லையா, பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவோ இல்லங்க எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படி சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் நம்ம ஹீரோ கிட்ட போய், தம்பி உன்ன மாதிரி சின்ன பையன்லாம் இந்த மாதிரி தடியங்கிட்ட சண்டை போறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொம்ப தைரியசாலி தாண்டா நீ அப்படி சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ, என்னது நான் சின்ன பையனா அப்படி சொல்லிட்டு முடிச்சிட்டு இருப்பானா. அப்புறமா அந்த கூலிங் கிளாஸ் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவான், அதோ வரா பேரு பச்சை முடி, அவ பேரு கைலா, அவ தான் உன்னை காப்பாத்துன்னு சொன்னா, இல்லன்னா உன்னை ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போயிருக்கணும் அப்படின்னு அவன் சொல்ல, அந்த பக்கம் அந்த பச்சை முடி பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவ பேரு கைலா, அவ சொல்லுவா, பையன் ரொம்ப கியூட்டா இருந்தான் அதான் காப்பாத்த சொன்னேன் அப்படி சொல்லிட்டு இருப்பாளா. அப்புறமா நம்ம ஹீரோ கேட்பான், என்னது இங்க ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே அவன் சொல்லுவான், இங்க ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது, அங்க நிறைய மருந்து இருக்கும், அதை வச்சு உன்னை ஹீல் பண்ணலாம், ஏன் நீ செத்து போயிட்டா கூட உன்னை அப்படி உயிரோட கொண்டு வந்துடலாம், அந்த அளவுக்கு ஹீலிங் மருந்து அங்க நிறைய இருக்குது, அதை விடு இங்க கைலா பொண்ணு இருக்கா பாரு, இவ கூட உன்னை ஹீல் பண்ணுவா, அவகிட்ட ஹீலிங் மேஜிக் கூட இருக்குது அப்படின்னு சொல்ல அந்த கைலா பொண்ணு உட்காந்து நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சி ஹீல் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோ வலிக்குதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது அவங்க, என்னப்பா ரொம்ப வலிக்குதான்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ சொல்லுவான், இல்லங்க நீங்க ரொம்ப நைஸுங்க, இந்த மாதிரி நல்ல குணம் உங்ககிட்ட இருக்குது நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ 2 பேரை போட்டு தள்ளிட்டு அவங்க மேல ஏறி நின்னு, நான் ஒரு நாள் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டா மாறுவேன்டா, அப்போ நீ கூட என்ன தோக்கடிக்க முடியாதுடா கடவுள் பயல அப்படின்னு சொல்லும்போது கடவுள் முன்னாடி நிற்பாங்க. அந்த கடவுளை பார்த்து நம்ம ஹீரோ செம்ம டெரரா கேட்பான் பாருங்க, நான் யாரு, இந்த கேமுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் யாரு சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா கேட்பான். பார்த்தா டக்குன்னு நம்ம ஹீரோ தூக்கத்திலிருந்து முழிப்பான். நம்ம ஹீரோ எங்க இருக்கான்னு பார்த்தா ஹாஸ்பிட்டல் இருக்கிறான். அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் சொன்னா பாத்தீங்களா, இங்க ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்க போனா உனக்கு ஹீலிங் மருந்தெல்லாம் கொடுத்து சரிப்படுத்திடுவாங்கன்னு சொன்னா பாத்தீங்களா, அந்த இடத்துல நம்ம ஹீரோ கண்ணை முழிக்கிறான். பக்கத்துல பார்த்தா அந்த ரோஸ் கலர் முடி பொண்ணு இருந்துட்டு, எந்திரிச்சிட்டியா, உனக்கு ஒண்ணும் இல்லையா, நீ ரொம்ப நேரம் மயக்கத்தில் இருந்த, இருந்தாலும் நீ மத்த ஆம்பளைங்க மாதிரி இல்ல, உன்கிட்ட இருக்கிறது ரொம்ப வித்தியாசமா இருக்கு, அதாவது தைரியம் தான், நீ ரொம்ப தைரியசாலி அப்படி சொல்லிட்டு அவ புகழ்ந்துட்டு இருப்பா. பார்த்தா அந்த பச்சை முடி பொண்ணு கைலா இருக்கா பாத்தீங்களா, அவளும் அந்த இடத்துக்கு வந்துருவா. கண்ணை முடிச்சிட்டானா, இவனுக்கு என்ன ரொம்ப தைரியம் ஜாஸ்தின்னு அவன் சொல்லிட்டு இருக்கா, 2 பேரும் என்ன ஃப்ரெண்ட்ஸா அப்படி சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. அப்புறமா அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அந்த ரோஸ் கலர் முடி பொண்ணு, நான் உன்னோட டீம்ல சேர்ந்துக்கிறேன்டா அப்படி சொல்லி ஒத்துக்குவா. நம்ம ஹீரோக்கு சந்தோஷம், என்னது நீ என்னோட டீம்ல சேர்ந்துக்கிறியா, என்ன டக்குன்னு ஒத்துக்கிட்டே அப்படின்னு கேட்க அதுக்காக சொல்லுவா, ஆமா நான் சொன்ன மாதிரியே அந்த மொட்டை தலையை நீ அடிச்சு முட்டி போட வச்சிட்டியே, போதுமே அது போதுமே, நான் உன் டீம்ல சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும், சரி சரி, ஆமா உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்க, அதுக்கு என்ன பேரு கேக்குற அப்படின்னு நான் சொன்ன உடனே அதுக்கு நம்ம ஹீரோ, ஆமா நீ தான் முன்னாடியே சொன்னியே அந்த தடியனை நான் அடிச்சிட்டேன் அப்படின்னா உன் பேரை சொல்றேன்னு சொன்னியே, பேரை சொல்லு அப்படின்னு கேட்க அதுக்கு அவ சொல்லுவா, ஆமா சொல்றேன்னு சொன்னேன், சரி சொல்றேன், என்னோட பேரு ஐரா பார்க் அப்படி சொன்ன உடனே நம்ம ஹீரோவோ, ஐரா பார்க் பேரு சூப்பரா இருக்குது அப்படி சொன்ன உடனே அந்த ஐரா பார்க் இருக்கா பாத்தீங்களா, நம்ம ஹீரோ பார்த்து, நம்ம இனிமே ஃப்ரெண்ட்ஸ், நான் உன் டீம்ல இருக்கேன், ஆமா நம்ம டீமுக்கு இன்னொருத்தர் வேணுமே யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோவோ அந்த சின்சானை நினைச்சிட்டு, ஆமா அவன் இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு ஐராவோ, அப்படின்னா நீ யாரையோ ஒருத்தர் நினைச்சிட்டு இருக்க, அவர் தான் நம்ம டீம்ல இருப்பாரு அப்படித்தானே, அவர் ஏன் அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாரா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த கையில இருக்கா பாத்தீங்களா பச்சை முடி, அவங்க வந்துட்டு, கண்ணு முடிச்சிட்டியா, உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவ பேச நம்ம ஹீரோ அவகிட்ட, ரொம்ப நன்றிங்க, நீங்க எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, ஆமா அந்த கூலிங் கிளாஸ் எங்க, அவனுக்கும் நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த கையில பொண்ணும், சரிதான் அவனும் உன்னை பாக்கணும் ஏதோ பேசணும்னு சொன்னா, ஃபாலோ பண்ணு அவனை பார்க்க போலாம் அப்படி சொல்லிட்டு போக வெளியே போய் பார்த்தா நிறைய ரோபோ பொம்மை கையில மருந்து மாதிரி ஏதோ பச்சை கலர் டியூப் மாதிரி வச்சுக்குமா, அதை பார்த்து நம்ம
ஹீரோ என்னன்னு கேட்க அதுக்கு அந்த கைலா சொல்லுவா, இதுதான்டா ஹீலிங் மருந்து, சும்மா வேற லெவல்ல ஒர்க் ஆகும் தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவ வேற மாதிரி ஒரு மாதிரி எக்ஸைட் ஆயிருவா. அதை பார்த்துட்டு இங்க இருக்கா பாத்தீங்களா ஐரா, இவையா இதுக்கு ஓவரா எக்ஸைட் ஆறா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. அப்புறமா கூலிங் கிளாஸ் போட்டவனை பார்க்க போறாங்க 3 பேரும். அங்க பார்த்தா அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் கையில ஸ்டைல காயினை சுண்டி விட்டுட்டு விளையாண்டு இருப்பான். நம்ம ஹீரோ கிட்ட வந்தோன்னா அந்த காயினை நம்ம ஹீரோவை பார்த்து வேகமா சுண்டி விட நம்ம ஹீரோ கண்ணுல இருந்து பவரான ஒரு மேஜிக் பவர் உருவாகி அந்த காயினை சும்மா ஸ்டைலா பிடிப்பான். அதை பார்த்துட்டு அவங்க 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, ஐராவும் கையாலும். அவங்களோ டே என்னடா பண்றீங்க, தேவையில்லாத சீன் எதுக்குடா போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் கூலிங் கிளாஸ் போட்டவன் நம்ம ஹீரோ கிட்ட வர நம்ம ஹீரோ அந்த கூலிங் கிளாஸ் போட்டவங்கிட்ட ரொம்ப நன்றிங்க, நீங்க எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு அவன் பரவாயில்ல இருக்கட்டும்டா தம்பி, உன்ன மாதிரி சின்ன பையனை அதை தடித்தாண்டவரை அடிச்சு நொறுக்கிறத பார்த்துட்டு இருக்க முடியுமா சொல்லு, அது மட்டும் இல்லாம உன்னோட ஃப்ரெண்டுக்காக தானே நீ அவங்ககிட்ட போய் சண்டைக்கு போன அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோவோ என்னது ஐரா என்னோட ஃப்ரெண்டா, நான் அவ என்னோட டீம்ல சேர்த்துக்காக தானே இப்படி பண்ணிட்டு இருந்தேன், சரி எதா இருக்கட்டும் விடு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கூலிங் கிளாஸ் போட்டவன் தம்பி உன் கண்ணோட பவர் ரொம்ப வித்தியாசமா ரொம்ப வேற லெவல்ல இருக்குது, நீ என்ன பண்ணு உன்னோட ஃப்ரெண்டு ஐராவையும் மற்ற டீம்மேட்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு என் கூடயும் கைலா கூடயும் டீம் சேர்ந்துரு அப்படி சொல்லிட்டு பெரிய குண்டா போட்டுருவான். நம்ம ஹீரோ அந்த தடித்தாண்ட வராங்க கூட சண்டை போட்டதே இந்த ஐரா பொண்ணை டீமா சேர்த்துக்கிறது தான். இவன் என்ன சொல்றான், என் டீம்ல வந்து சேர்த்துக்க சொல்லிட்டு பெரிய குண்டா போறான். இவன் ரொம்ப பவர்ஃபுல் வேற. நம்ம ஹீரோ என்ன சொல்ல போறானோ, நம்ம ஹீரோ அந்த கூலிங் கிளாஸ் சொன்னதை கேட்டுட்டு என்னது இவன் என்ன அவன் டீமுக்கு கூப்பிடுறானா, இவன் ரொம்ப பவர்ஃபுல் தான், என் இடத்துல வேற யாரா இருந்தாலுமே உடனே அவன் டீமுக்கு போயிருவாங்க, அவன் டீமுக்கு போனா கண்டிப்பா எல்லா ரவுண்ட்லயும் ஈஸியா ஜெயிச்சிடலாம், இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். இப்போ எதுக்கு இவன் என்ன கூப்பிடுறான், அந்த கண்ணு இதுக்கு முன்னாடி அந்த சின்சான் அப்படித்தானே சொன்னான் உன் கண்ணு வித்தியாசமா இருக்கு கடவுளோட கண்ணு மாதிரி இருக்குன்னு, இவனும் அதே தான் சொன்னான் என்னோட கண்ணு ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு, அப்படின்னா என்னோட கண்ணுக்காக தான் அந்த கூலிங் கிளாஸ் பையன் என்ன கூப்பிடுறான், இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கூலிங் கிளாஸ் கிட்ட இல்லங்க நான் ஏற்கனவே ஒருத்தருக்கு சத்தியம் பண்ணிட்டேன் அதனால நான் வர முடியாது, என்னோட டீம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு கூலிங் கிளாஸோ என்னப்பா சொல்ற சத்தியம் பண்ணிட்டியா, நீங்க 2 பேர் தானே இருக்கீங்க 3 பேர் வேணுமே, எங்க இன்னொருத்தர் எங்க உன் டீம்ல ஒருத்தர் இருக்கணுமே அப்படி சொல்ல நான் தாண்டா அவன் அப்படி சொல்லிட்டு அங்க வந்து நிக்கிறான் சின்சானு. அவனை பார்த்துட்டு இவன் இருக்கான் பாத்தீங்களா கூலிங் கிளாஸ் கடுப்பாயிருவான். உடனே கண்ணாடி இறக்கிட்டு என்ன பார்த்து சொல்லு என் கண்ணை பார்த்து சொல்லு அப்படின்னு கடுப்பாக டக்குன்னு அங்க பக்கத்துல கையாளா இருக்கா பாத்தீங்களா அவ டே என்னடா பண்ற கண்ணாடியை மூடுறா ஏன்டா அப்படி பண்ற அப்படி சொல்ல அதை கேட்டுட்டு அவன் டக்குன்னு சுயநினைவுக்கு வந்துருவான் அந்த கூலிங் கிளாஸ். சும்மா பண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூலிங் கிளாஸ் கிளம்பும் போது நம்ம ஹீரோட தோள்பட்டையில கை வச்சுட்டு டே ரியா நசுரா உனக்காக நான் எப்ப வேணாலும் காத்துட்டு இருப்பேன், நீ எப்பனாலும் என்னோட டீம்ல வந்து சேர்ந்துக்கலாம், நீ ரொம்ப பவர்ஃபுல்டா உன்னோட ஒர்த்தே உனக்கு தெரியல, சரி நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம் வரட்டா அப்படி சொல்லிட்டு அவனும் அந்த பச்சை முடி பொண்ணு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. நம்ம ஹீரோ இங்க சின்சானை பார்த்துட்டு சின்சானு நீ தானே அவனோட ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு சின்சான் சொல்லுவான் இல்ல அவன் தான் என்னை விட ரொம்ப பவர்ஃபுல்லானவன் அப்படின்னு சின்சானே ஒத்துக்குவான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு சாக்கு. அப்பன்னு பார்த்து பக்கத்துல அந்த ஐரா பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, சின்சானை பார்த்துட்டு கை நீட்டிட்டு ஹாய் நான் தான் ஐரா இந்த டீமோட ஒரு பார்ட்னரு, நீங்க தான் இன்னொரு பார்ட்னரா அப்படின்னு கேட்க அதை கேட்டு சின்சானுக்கு சாக்கு. என்னது இன்னொரு பார்ட்னரா, அந்த கூலிங் கிளாஸ் பையன் இவனோட பார்ட்னர் எங்கன்னு கேட்டான் அதனால நான் வந்தேன், அப்படின்னா நீ இன்னொரு பார்ட்னருங்கிற அப்படின்னு இந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்த்து கேட்க நம்ம ஹீரோ சொல்லுவான் ஆமாங்க ஐயா நான் இவளை என்னோட டீம்ல சேர்த்துட்டேன் ஐயா அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு சின்சானுக்கு கடுப்பாயிருவான். என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட கேட்காம நீ அவளை டீம்ல சேர்த்துக்குவ, என்ன தைரியம்டா உனக்கு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஐயா நான் வேணும் சேர்க்கலையா இவ்வளவு பவர் நல்லா இருந்தது அதான் சேர்த்து அப்படி சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா அவ இருக்கா பாத்தீங்களா ஐரா குறுக்க வந்து கவலைப்படாதீங்க ஏன் இந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, நீங்க ரொம்ப நாள் கூட இருந்த மாதிரி சின்ன புள்ள மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, சரி விடுங்க கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன்ல நான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு தான், அதனால உங்க டீம்ல இருக்கிறது உங்களுக்கு பெனிஃபிட் தான், என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல அதை கேட்டுட்டு சின்சானோ சரி என்ன பண்ணி தொலைறது, நீ ஒழுங்கா இல்ல உன்னை கழட்டி விட்டுட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன் டீம்ல வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்சான் சொல்லிட்டு சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புவாங்க. அப்ப நம்ம சின்சான் சொல்லுவான் பாருங்க நம்ம ஹீரோ பார்த்துட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் குப்பை மாதிரி என்கிட்ட வெயிட்டா இருந்தா நான் கழட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன், யூஸ்ஃபுல்லா இருக்கணும், நீ ஏன் போன ரவுண்டுல உன்னோட வெப்பனை சம்மன் பண்ணவே இல்ல அப்படின்னு சின்சான் நம்ம ஹீரோ பார்த்து கேட்க அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஆமால இங்க இருக்க எல்லாருமே அவங்களோட வெப்பனை சம்மன் பண்றாங்க, போன ரவுண்டுல அந்த சாரா பொண்ணு இவன் சின்சானு இந்த பொண்ணு என்னன்னா ஐரா பொண்ணுன்னா கன்னை சம்மன் பண்ணா, இந்த மாதிரி அவங்க வெப்பனை சம்மன் பண்ணாங்க, எனக்கு ஏன் வெப்பன் வரல அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இந்த கேமுக்குள்ள வரும்போது முதல்ல சங்கிலியால கட்டப்பட்டுருவான் பாத்தீங்களா, கையில ஒரு பெரிய வெப்பன் வந்திருக்கும் பாத்தீங்களா, 2 பக்கமும் வாளு நடுசுல புடி இருக்கும் பாத்தீங்களா, அது சம்மன் பண்ணாமலே நம்ம ஹீரோ கைக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்திருக்கும் ரவுண்ட் 1ல. அதை நம்ம ஹீரோ அப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருக்க ஆமால அது எப்படி என் கைக்கு வந்துச்சு இப்ப ஏன் வரமாட்டேங்குது அப்படி பேசிட்டு இருக்கும்போது சின்சான் நம்ம ஹீரோ பார்த்து சொல்லுவான் இந்த பாரு நீ போன ரவுண்டிலே வெப்பன் இல்லாம சண்டை போட்டது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு, அதனால இந்த தடவை எப்படியாச்சும் வெப்பன் வந்தாகணும்,
உன்னை ஒரு பொதி மூட்டை மாதிரி தூக்கிட்டு என்னால அலைய முடியாது. நீயும் சண்டை போடணும். உன்னை பாதுகாக்கிறது என்னோட வேலையை வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? ஒழுங்கா உன்னோட வெப்பனை சம்மன் பண்ணு, இல்லனா நம்ம சண்டை போறதே வேஸ்ட் அப்படின்னு பேசிட்டு இருக்க. இந்த பக்கம் அவ இருக்கா பாத்தீங்களா, ஐரா பொண்ணு. அவ நம்ம ஹீரோ கிட்ட, ஆமாப்பா, ஏன் உனக்கு வெப்பன் வர மாட்டேங்குது, இப்ப பாரு நான் சம்மன் பண்றேன், என் கையில வெப்பன் வரும் பாரு அப்படி சொல்லிட்டு அவ சம்மன் பண்ணுவா. டக்குன்னு பார்த்தா கையில அந்த கண்ணு வந்துச்சு பாத்தீங்களா, அந்த கண்ணு வந்துடும். நீ என்ன செய்ய, உன்னோட முழு மனசை யூஸ் பண்ணி அப்படி சம்மன் பண்ணு, ஆட்டோமேட்டிக்கா வரும்டா அப்படி சொல்லிட்டு ஐரா பொண்ணு சொல்லிட்டு இருப்பா. நம்ம ஹீரோ அப்படி யோசிச்சு பார்த்துட்டே இருப்பான். ஏன் என்னால முடியல, எனக்குள்ள ஆல்டர் ஈகோ ஒன்று இருக்குது, அது என்ன பண்ணுது, நான் ஏன் திடீர்னு ரொம்ப கொலகார மாதிரி மாறிடுறேன், ஏன் இப்படி ஆச்சு, இந்த சிலுவை, என்னோட பழைய மெமரி, என்னோட அக்கா, அவளை நான் எப்படி பார்ப்பேன், இதெல்லாம் ஏன் நடக்குது, இதெல்லாம் அவனாலதான் நடக்குது. நான் ரொம்ப பவர்ஃபுல் ஆகி முதல்ல அவனை கொல்லுவேன், இதுக்கப்புறம் நான் பாரபட்சமே பார்க்க மாட்டேன், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் எந்த பொறுமையும் எனக்குள்ள இருக்காது, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ்வளவு டென்ஷனா இருப்பான். டக்குன்னு பார்த்தா கையில அந்த வெப்பன் சம்மன் ஆயிரும். நம்ம ஹீரோ கையில அந்த வெப்பன் சம்மன் ஆனோன்னு அதை பார்த்துட்டு ஐராவும் அந்த சிஞ்சானும், பண்ணிட்டியா, வேற லெவல்ரா நீ அப்படின்னு அவங்க 2 பேரும் சொல்லும் போது நம்ம ஹீரோ அவங்க கிட்ட கேட்பான், இப்ப என்ன நடந்தது, என்னாச்சு, திடீர்னு எப்படி என் கையில இந்த வெப்பன் வந்தது, எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லையே அப்படின்னு கேட்கும்போது அந்த ஐரா பொண்ணு சொல்லுவா, என்னடா சொல்ற, ஒன்னும் ஞாபகம் இல்லையா, ஆமா நாங்க கேள்வி கேட்டுட்டே இருந்தோம், நீ பாட்டுக்கு அப்படியே உறைஞ்ச மாதிரி கேள்விக்கு பதில் சொல்லாம அப்படியே நின்றுட்டு இருந்த, 3 மணி நேரம் அப்படியே நின்றுட்டு இருந்த, டக்குன்னு பார்த்தா கையில அந்த வெப்பன் வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு ஐரா பொண்ணு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்டு நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. நம்ம ஹீரோ அவங்க 2 பேர்ட்டையும் சொல்லுவான், எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல, திடீர்னு என் கண்ட்ரோலை நானே லூஸ் பண்ணிடுறேன், ஒரு மாதிரி ஆக்ரோஷமா மாறிடுறேன், அப்படி ரத்த வரி பிடிச்ச மனுஷன் மாதிரி மாறிடுறேன், ஏன் அப்படி நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல, எனக்குள்ள ஆல்டர் ஈகோ இருக்குதா, இந்த கண்ணுனாலதான் அதெல்லாம் நடக்குதா அப்படின்னு பேசிட்டு இருக்க. அதை கேட்டுட்டு செஞ்சானே, எது எப்படியோ உனக்கு நல்லது நடந்தா சரி, பவர்ஃபுல்லா மாறணும், அட்டாக் பண்ணணும், இதே மாதிரி வெப்பன் எல்லாத்தையுமே சம்மன் பண்ணணும், இதெல்லாம் நீ பண்ணிட்ட, அதுக்கப்புறம் என்ன, ஆல்டர் ஈகோ இருந்தா என்ன, கூல்டர் ஈகோவா இருந்தா என்ன, நம்ம சண்டை போட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஞ்சான் சொல்ல. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவோ, அப்படியா, எது எப்படியோ நான் ரெடி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வெப்பனை வச்சுட்டு ரெடியா இருக்க. அப்புறமா நம்ம ஹீரோ கேட்பான், ஆமா ஐரா நீ ரெடியா அப்படின்னு கேட்க. அதுக்காக சொல்லுவா, நான்லாம் எப்பவோ ரெடிடா பைத்தியக்கார பையில அப்படின்னு சொல்லு. அதை கேட்டு நம்ம ஹீரோவோ, என்னது பைத்தியக்கார பையில, என்ன டக்குன்னு திட்டா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். அப்புறமா அந்த ரோபோ பொம்மை இருக்கு பாத்தீங்களா, போன கேம்ல ஜட்ஜா இருந்தது, அது அங்க இருக்க எல்லா பிளேயர்ஸையும் ஒரே இடத்துக்கு வர வச்சிருக்கோம். நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அங்க வந்து நிப்பாங்க. நம்ம ஹீரோ, என்னது எல்லாரும் இங்க வந்து நிக்கிறாங்க, இவங்க எல்லாருமே பிளேயர்ஸா, ரொம்ப சந்தோஷம்டா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கும்போது அங்க பார்த்தா முன்னாடி ஒருத்தன் பிரம்மாண்டமா நிப்பான். நம்ம ஹீரோ, யாரா அவன் பயங்கரமா இருக்கானே அப்படி சொல்லிட்டு பார்த்தா ஹெல்மெட் எல்லாம் பாருங்களேன், பயங்கரமா கொம்பு வச்சு வேற லெவல்ல இருக்கிறான், தனியா தான் நிக்கிறான். அதை பார்த்துட்டு ஐரா கேப்பா, இவன் என்ன தனியா நிக்கிறான், 3 பேர் போகணும்ல அப்படின்னு கேட்க. அதுக்கு அவன் சொல்லுவான் பாருங்க, சிங்சானே, இவன் தான் இங்க இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட், இவன் தனியா தான் போவான், 3 பேரா இருந்தாலும் சரி 5 பேர் கேட்டாலும் சரி, இவன் மட்டும் தனியா போய் எல்லாத்தையுமே தோக்கடிச்சிருவான், இவனோட பவர் என்னன்னு தெரியல, இவனோட பேர் என்னன்னு தெரியல, இவன் யாருக்கிட்டயுமே பேச மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சிங்சானு அங்க இருக்கிறவனை பத்தி பேசிட்டு இருக்கும்போது அங்க பார்த்தா முன்னாடி இவ வந்து நிப்பா. அதாங்க அழிவின் கடவுள். நம்ம ஹீரோ கிட்ட கூட டீல் போட்டு பாத்தீங்களா, அவதான் வந்து நிக்கிறா. அவ வந்து சொல்லுவா, எல்லாரும் வந்துட்டீங்களா, எல்லாரும் சாக ரெடியா இருங்க, சரி கேம் விளையாட போலாமா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கத்துல அந்த பொம்மை இருக்கும், ரோபோ பொம்மை, அது சொல்லு பாருங்க, இந்த கேமுக்கு உங்கள இருந்து 3 பேர் ஒவ்வொரு டீமா போகணும், நாங்க உங்களை கூப்பிட்ட உடனே உங்கள இருக்கிற 3 பேரு விருப்பப்பட்டு இந்த கேமுக்குள்ள போகலாம், உங்களுக்கு 3 மணி நேரம் டைம் இருக்கு, அதுக்குள்ள உங்க டீமை நீங்க முடிவு பண்ணி இந்த போர்ட்டல் வழியா நீங்க கேமுக்குள்ள போகலாம். 3 மணி நேரம் கழிச்சும் நீங்க இந்த பில்டிங்கை விட்டு இந்த போர்ட்டலுக்குள்ள போய் கேமை விளையாடல அப்படின்னா இந்த பில்டிங்கு ஆட்டோமேட்டிக்கா வெடிச்சு சதறும், இடிஞ்சு விழும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மை சொல்ல நம்ம ஹீரோ அங்க இருக்க எல்லாருமே ஷாக்காயிருவாங்க. இதுக்கு பேசாம கேமை போய் விளையாடுங்களான்னு சொல்ல வேண்டியதானே, ஏன்டா சுத்தி வளைச்சு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது முன்னாடி ஒருத்தன் பவர்ஃபுல்லா இருந்தான் பாத்தீங்களா, அவன் தனியா போவான். அதை பார்த்துட்டு அந்த பொம்மையோ, என்னப்பா நீ தனியாவா போற, கூட 2 பேர் வேணுமே அப்படி சொல்ல. அதுக்கு அவன் சொல்லுவான் பாருங்க, 2 பேரும் வளன்னு பேசிட்டு இருக்காதீங்கடா, நான் தனியா போய் மொத்தமா முடிச்சிட்டு வரேன், இந்த அழிவின் கடவுள் சும்மா வளன்னு பேசுறா பத்தியா, நான் எல்லா கேமையும் முடிச்ச பிறகு அவ வாய் எப்படி பேசுதுன்னு நானும் பாக்குறேன் அப்படி சொல்லிட்டு தனியா உள்ள போவான். அதை பார்த்துட்டு இந்த அழிவின் கடவுள் இருக்கா பாத்தீங்களா, அவ செம்ம டென்ஷன் ஆயிருவா. அப்புறமா இந்த பக்கம் நம்ம சிங்சான் ஹீரோ கிட்டையும் ஐரா கிட்டையும், என்ன அங்க படமா காட்டுறாங்க, வாங்கடா அடுத்த ரவுண்டுக்கு போவோம் அப்படி சொல்லிட்டு கூட்டு போக. அங்க அந்த ரோபோ பொம்மை நம்மளோட ஆட்களை பார்த்துட்டு, என்ன உள்ள போக ரெடியா அப்படின்னு கேட்க. அதுக்கு சிங்சானு, நான் எப்பவோ ரெடி போலாம் அப்படி சொல்லிட்டு சும்மா கெத்தா போவான். அப்புறமா நம்ம ஹீரோ உள்ள போனதுக்கு அப்புறம் ஐரா கிட்ட, என்ன பதட்டமா இருக்கியா, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு
அப்படின்னு கேட்க அதுக்கு ஐரா சொல்லுவா இல்ல டென்ஷனாலாம் இல்ல, அதான் நம்ம கிட்ட ஹீலிங் மருந்து இருக்குல்ல, ஹீல் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருக்க. நம்ம இரவோ நானும் ஹீல் பண்ண முடியும் தான் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு போய்கிட்டு இருப்பான். அப்புறமா ஒரு கதவு வரும். அங்க சிங்சான் பார்த்துட்டு இங்க 2 பேரையும் பார்த்து சொல்லுவான் கதவு வந்துருச்சு, நம்ம உள்ள போறோம், யாருமே டென்ஷன் ஆகாதீங்க. டே ரியானோசரா, உனக்கு தான் முக்கியமா சொல்றேன், சொதப்பிராத, ஒழுங்கா விளையாடு அப்படி நம்ம ஹீரோ பார்த்துட்டு சிங்சான் சொல்லிட்டு கதவை திறந்துட்டு உள்ள போனா அங்க ஒரே கும் இருட்டு. நம்ம ஹீரோ சிங்சான் கிட்ட டே இருட்டா இருக்குடா, ஏதாச்சும் வெளிச்சத்தை கொண்டு வாடா அப்படி சொல்லிட்டு இருக்க. சிங்சானே டே அமைதியாடுறா, நம்ம ஏதோ குகைக்குள்ள வந்திருக்கோம் போல இருக்கு அப்படி சொல்லிட்டு அவன் மேஜிக் யூஸ் பண்ணி லைட்டை கொண்டு வருவான். லைட்டை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் முன்னாடி பார்த்தா யாரு இருக்கான்னு நினைக்கிறீங்க? மங்கி கிங்குங்க. இந்த கடவுள் இங்கதான் இருக்கிறாங்களா? அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒண்ணும் தெரியாதா? யாரு இது? குரங்கு மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு, பாக்கிறதுக்கு மனுஷன் மாதிரி இருக்குது அப்படி சொல்ல அதை பார்த்துட்டு ஐராவும் என்னது குரங்கா, குரங்கு எங்க நிக்குது அப்படி சொல்லிட்டு பாத்துட்டு பா. இந்த பக்கம் நம்ம சிங்சானுக்கு தெரிஞ்சிருக்கு அது மங்கி கிங்குன்னு. அதை பார்த்துட்டு ஓச்சுடா அப்படி சொல்லிட்டு முடிச்சிட்டு இருப்பான். இவங்க கூட சண்டை போட போறாங்க, மங்கி கிங் கூட எப்படி இவங்க சண்டை போடுவாங்க, அவன் ரொம்ப பவர்ஃபுல் ஆச்சு, என்ன நடக்க போதோ சரி விடுங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வாங்க. அதை பார்த்துட்டு சிங்சான் போச்சுடான்னு புலம்பிட்டு இருப்பானா. ஐரா கேப்பா சிங்சான்ட்ட ஏன்பா இப்படி சொல்ற, அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க அதுக்கு சிங்சான் சொல்லுவான் பாருங்க, நம்ம இங்க வசமா மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன், இவன் இங்க இருக்கான்னா பிரச்சனை தான். இவன் யாரு தெரியுமா? இவன் தான் மங்கி கிங் சன் வூகாங், சட்டை புடிச்ச போய அப்படி சொல்லிட்டு இருப்பான் பாருங்க. அப்ப அந்த மங்கி கிங்கோ என்ன உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு போல இருக்கு, அப்படின்னா உங்களை இந்த 3வது ரவுண்டுக்கு நான் வரவேற்கிறேன், நான் தான் உங்களோட ஜட்ஜு அப்படின்னு சொல்லிட்டு மங்கி கிங் சொல்லும் பாருங்க. அப்பதான் தெரியுது இந்த கேமுக்கு இவங்க ஜட்ஜ் போல இருக்கு. நான் கூட மங்கி கிங் கூட தான் இவங்க சண்டை போட போறாங்கன்னு நினைச்சு ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். அப்புறம் அந்த மங்கி கிங் சொல்லும் இந்த கேமோட பேரு கொடியில இருக்குது உயிர் நாடி அப்படின்னு சொன்ன உடனே இந்த 3வது ரவுண்டுல 20 லட்சம் பேர்ல 4,98,851 பேர் மட்டும்தான் உயிரோட இருக்காங்க மிச்சம். அப்புறமா பார்த்தா அங்க வந்துட்டு அந்த மங்கி கிங் சொல்லும் அந்த அழிவின் கடவுள் தானே இங்க ஜட்ஜா இருக்கணும், நான் எப்படி இங்க வந்தேன்னு தானே யோசிக்கிறீங்க, அவளுக்கு முக்கியமா ஒரு பிரச்சனை, அதனாலதான் அவ இங்க இருந்து போயிட்டா, இந்த கேமுக்கு இதுக்கப்புறம் நான் தான் ஜட்ஜி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்க. அதை பார்த்துட்டு இங்க நம்ம ஹீரோவும் அங்க ஐராவும் ஆமா இல்ல அவ தானே ஜட்ஜா வரணும், இங்க மங்கி கிங் வந்து நிக்குது அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறமா அந்த மங்கி கிங்கு காதுல இருந்து அப்படி எடுக்கும் பாருங்க. என்ன எடுக்கும்? அந்த பெரிய குச்சியை தான் அப்படி காதுல இருந்து எடுக்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ இது எப்படி வந்துச்சு, இது எப்படி காதுக்குள்ள இருந்து வேற இருக்குது, எவ்வளவு பெருசா இருக்குது அப்படி சொல்லி பாத்துட்டு இருக்க. அப்புறமா அந்த மங்கி கிங் கேட்கும் உங்களுக்கு கேம்ஸ் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு. அந்த மங்கி கிங் கேட்ட உடனே இந்த பக்கம் ஐராவோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லி சின்ன குழந்தை மாதிரி குதிச்சிட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு மங்கி கிங்கோ இவ என்னை விட சேட்டை பிடிச்சவளா இருப்பா போல இருக்கே அப்படி சொல்லிட்டு பாத்துக்கிட்டு அப்புறமா மங்கி கிங் சொல்லும் பாருங்க அப்படியா உங்களுக்கு கேம் ரொம்ப பிடிக்குமா, இப்ப நான் சொல்றேன் கவனமா கேட்டுக்கங்க. உங்க டீமு கிட்ட ஒரு பிளாக் இருக்கும், அதே மாதிரி இந்த குகைக்குள்ள இன்னொரு டீம் இருக்காங்க, அந்த டீமுக்கிட்டயும் இதே மாதிரி ஒரு பிளாக் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த குகைக்குள்ள இருக்க அந்த இன்னொரு டீம் எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு போய் அவங்க கிட்ட இருக்கிற அந்த கொடியை பிடிக்கி திரும்ப உங்களோட இடத்துக்கு கொண்டு வந்துடணும். உங்ககிட்ட உங்களோட கொடியும் இருக்கணும், அந்த டீமோட கொடியும் இருக்கணும், 2 கொடியும் உங்ககிட்ட இருக்கணும். அப்படி இருந்தா நீங்க தான் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு அந்த மங்கி கிங் சொல்ல. அதை கேட்டுட்டு அந்த ஐரா பொண்ணு மங்கி கிங் கிட்ட எனக்கு ஒரு டவுட், ஆமா நாங்க இந்த கேம்ல தோத்துட்டா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்க அதுக்கு அந்த மங்கி கிங் எப்பவும் போலதான் இல்ல இப்போ கொஞ்சம் வித்தியாசமா ஒண்ணு வச்சிருக்கேன், இந்த கேம்ல நீங்க தோத்தீங்க அப்படின்னா உங்கள ஒருத்தரை மட்டும் நான் சூஸ் பண்ணி அவங்கள மட்டும் நான் உயிரோட விட்டுருவேன், மத்த 2 பேரை நான் கொன்னுடுவேன், கவலைப்படாதீங்க. நீங்க இந்த கேம்ல தோத்தா ஏதாவது ஒரு ஆளு அடுத்த ரவுண்டுக்கு போகலாம் அப்படின்னு மங்கி கிங் சொல்ல இவங்க அப்படியே ஷாக் ஆயிருவாங்க. என்னடா இது புதுசா இருக்கு அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. அப்புறமா அந்த மங்கி கிங் சரி விடுங்க, இந்த கேமோட டைம் 3 மணி நேரம், இந்த 3 மணி நேரத்துல நீங்க எப்படியாச்சும் இந்த கேம்ல ஜெயிக்க பாருங்க. இதே மாதிரி இன்னொரு டீம் இருக்கு பாருங்க, அவங்க கிட்ட போய் உங்ககிட்ட சொன்ன மாதிரி விளக்க உரை கொடுக்கணும். அதனால நீங்க என்ன செய்யுங்க, இங்க உட்கார்ந்து ரெஸ்ட் எடுங்க, மேல டைமர் வந்ததுக்கு அப்புறம் கேம் நீங்க விளையாட ஆரம்பிங்க, நான் போய் இன்னொரு டீம் கிட்ட இதே மாதிரி விளக்க உரை கொடுக்கறேன் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மங்கி கிங் கிளம்பி போயிரும். இந்த பக்கம் பார்த்தா சின்சான் ரொம்ப சீரியஸா யோசிச்சுட்டு இருக்க. அந்த ஐரா பொண்ணு சின்சான் கிட்ட
ஆமா நம்மளோட அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன பிளான் என்ன அப்படின்னு கேட்க அந்த பக்கம் நம்ம ஹீரோ சொல்லுவோம் பாருங்க, நான் அந்த பொம்மை தான் கடுப்பேத்துன்னு நினைச்சேன், அதை விட மக்கி கிங் ரொம்ப கடுப்பேத்துதுப்பா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப சின்சான் டக்குன்னு பிளான போட்டுருவான். நம்மளோட எதிரிகள் ரொம்ப பலம் வாய்ந்தவங்களா இருப்பாங்க, அதனால நம்மளோட கொடியை நான் இங்க இருந்து பாத்துக்கிறேன், நீங்க என்ன பண்ணுங்க உள்ள போய் நம்மளோட எதிரிகள்ட்ட இருந்து அவங்களோட கொடியை புடுங்கிட்டு இங்க வாங்க அப்படின்னு சின்சான் சொல்ல அதை கேட்டுட்டு ஐராவோ, ஏய் சின்சானு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, எங்க 2 பேரை விட நீ ரொம்ப பவர்ஃபுல்லோ அப்படின்னு கேட்க அதை கேட்டு சின்சான் கடுப்பாயிருவான். கடுப்பாயிட்டு ஐராவை பார்த்துட்டு, இங்க பாரு நான் தான் இந்த டீமோட கேப்டன், ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு நடக்கிறேன்னா நடா இல்லைன்னா கிளம்பு அப்படின்னு சொல்ல அதை கேட்டு ஐராவோ, சரி 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 கோவப்படாத நான் நீ சொல்றதே கேட்டுக்கிறேன், சரி வாடா ரியா நான் சொல்றா நம்ம இங்க இருந்து போவோமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ரெடியா இருக்கும்போது மேல பார்த்தா டக்குன்னு டைமர் ஆன் ஆயிரும். 3 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஐராவும் ஹீரோவும் சும்மா கெத்தா போவாங்க பாருங்க. இங்க கேம் ஸ்டார்ட் ஆகுது, 3வது ரவுண்டு 3வது கேம் இங்க ஆரம்பிக்குது. இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. அடுத்த எபிசோட்ல நம்ம அடுத்த 3வது கேம் என்னன்னு பார்க்கலாம். யாருக்கெல்லாம் அடுத்த எபிசோட் வேணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ல ராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.